கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் சகேயு என்னும் பேர் கொண்ட ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாள் எத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். இந்த நாளில் சகேயு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் அவனுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது, இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வாஞ்சையா இருந்தது. ஆனால் அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் இருந்தது. அப்பொழுது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றினது. அந்த காட்டத்தி மரத்து மேல் ஏறி உட்கார்ந்த இயேசு நிச்சயமா இந்த வழிதான் வருவாங்க, நான் அவரை பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி அந்த காட்டத்தி மரத்தில் ஓடோடி போய் ஏறி அமர்ந்தான். ஆனால் அந்த காட்டத்தி மரத்தில் ஏறுவது அவ்வளோ சுலபம் அல்ல. அந்த வேர் பகுதியிலிருந்து எல்லா இடத்திலும் முற்கள் நிறைந்ததான ஒரு மரமாய் அந்த மரம் காணப்படுகிறதா இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் அவன் ஒரு ஐஸ்வர்யவான், அவன் ஒரு ஆயக்காரனுக்கு தலைவன். அந்த முற்கள் அவனை பார்க்கல. நிச்சயமாக அவன் பிடித்து ஏறும் பொழுது கை கால் எல்லாம் முற்களால் கிழிக்கப்பட்டு ரத்தத்தோடு அவன் ஏறி அமர்ந்திருப்பான். அவனுக்கு ஒரே ஒரு வாஞ்சை, இன்னைக்கு இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கணும். ஏன் அவனுக்கு அப்பேற்பட்ட வாஞ்சை வந்ததுன்னு சொன்னால், இயேசு செய்த அநேக அற்புதங்களை அவன் காதார கேட்டுக்கொண்டு இருப்பான். அவரை பார்க்க முடியலன்னா கூட அவர் செய்த அற்புத அதிசயங்களை அவன் கேட்டிருப்பான். அவர் எப்பேற்பட்ட மனுஷன், நானும் பார்க்கணுமேங்கிற வாஞ்சை அவனுக்குள்ளாக இருந்தது. ஓடோடி அந்த மரத்து மேலே முட்கள் நிறைந்ததான அந்த மரத்தில் ஏறுறான். வாஞ்சையோடு அமர்ந்து காத்திருக்கிறான். ஆண்டவர் அந்த வழியை வந்த உடனே அந்த மரத்துக்கு கீழே வந்து நின்று, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா சொன்னாரு. அப்போ எப்பேற்பட்ட வாஞ்சை உள்ளவனாய் இருந்ததனால அந்த வாஞ்சை, அந்த தாகம் இயேசுவையே அங்க வந்து நிற்க வைத்தது பிரியமானவர்களே. அவன் வந்து ஏசப்பா வந்து நின்ன உடனே, சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு தங்கணும்னு சொன்ன உடனே அவசரமாய் அவன் கீழே இறங்கி வரான். சந்தோஷத்தோடு அவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பேசுகிறாங்க, இவன் பாவியான மனுஷனாச்சே, இவனிடத்துல தங்கும்படி ஏசு போறாருன்னு சொல்லி எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. ஆனால் சகேயு சொல்றாரு, ஆண்டவரே, நான் அநியாயமாக எதாகிலும் நான் வாங்கியிருந்தேன்னு சொன்னால் அதை நாள் அத்தனையே நான் திரும்ப செலுத்துகிறேன்னு சொல்லி அவனாகவே அறிக்கை இடுகிற ஒரு மகனாய் அவன் காணப்படுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி சாட்சி கொடுக்குற இந்த நாளில் பாருங்க, அவன் ஒரு ஆயக்காரனுக்கு தலைவனாகி ஒரு உயர் அதிகாரியா இருந்தாலும், ஐஸ்வர்யவானா இருந்தாலும், இயேசு எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி பார்க்க வாஞ்சையுள்ளவனா இருந்ததுனால தான் அந்த வாஞ்சை இயேசுவையே அந்த மரத்துக்கடியில் வந்து நிற்க வச்சு அவனை அழைக்க வைத்தது பிரியமானவர்களே. அவன் பேர்பட்ட பாவியா இருந்தனால கூட இயேசு அவன் வீட்டுக்கு கடந்து போகும்போது, ஏசப்பா சொல்ல, நீ பேர்பட்ட பாவம் செய்கிற, இதை விட்டுடுன்னு ஆண்டவர் அவன் இடத்துல சொல்ல. அவனாகவே தன் பாவத்தை அவன் அறிக்கிறான். நான் அநேக இடத்துல அநேக காரியங்களை நான் வாங்கியிருக்கிறேன், இதெல்லாம் நான் அநியாயமாக நான் வாங்கினது தான், நான் அதை நாள் எத்தனையா திருப்பி தருகிறேன் என்று சொல்லி அவனாகவே வாயில் அறிக்கை இடுகிறான். அங்கே எல்லாரும் சிரிக்கிறாங்க, நகைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அவன் பொருட்படுத்தவே இல்லை. இயேசு என் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொன்ன உடனே அவனுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷத்தோடு அவன் அழைத்து கொண்டு போகிறான். அன்னைக்கு அந்த வீட்டுக்கு அன்னைக்கு ரட்சிப்பு வந்தது பிரியமானவர்களே. இன்னைக்கு நீங்களும் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருந்தாலும், இயேசு எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி பார்க்க வகை தேடி கொண்டு இருக்கிறீங்க. ஆனாலும் உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள் அதற்கு தடையாக இருக்கிறது. நீங்கள் சகேயுவை நீங்கள் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. அவன் பேர்பட்ட பாவியான மனுஷனாக இருந்தாலும் கூட
ஏசப்பாவை பார்க்கணுங்கிற வாஞ்சை இருந்ததுனால தான் ஏசு அவன் வீட்டுக்கு கடந்து வந்தார். அங்கே வந்த உடனே தான் அவன் பாவங்களை அறிக்கிடுகிறவனாய் காணப்பட்டான். என்னைக்கு தன் பாவங்களை அறிக்கிடுகிறான் அவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நீங்களும் நான் இப்பேற்பட்ட பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறேன், என்னால் இதிலிருந்து விடுதலையாக முடியல, இப்பேற்பட்ட காரியங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன், என்னால் விடுதலையாக முடியும்னு கவலையோடு அங்கலாய்ப்போடு இன்னைக்கு இருக்கிறீங்களா? இன்னைக்கு நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவர் எப்படிப்பட்டவரோ தேடுவதற்கு வாஞ்சை உள்ளவர்களாய் முதலாவது இருங்க. வேதத்தை படிப்பதற்கு ஜெபிப்பதற்கு வாஞ்சை உள்ளவராய் இருங்க. கர்த்தரை தேடுவதற்கு வாஞ்சை உள்ளவர்களாய் இருங்க. நிச்சயமாகவே இயேசு உங்கள் இல்லத்துக்குள்ள கடந்து வருவார். பிரியமானவர், இல்லத்திற்கு கடந்து வரும் பொழுது உங்களுடைய பாவங்களை நீங்களாகவே அறிக்கிடுவீங்க. நான் இப்பேற்பட்ட பாவியா இருக்கிறேன், இப்பேற்பட்ட காரியங்களை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அந்த காரியங்களை நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வீட்டுக்கும் அந்த ரட்சிப்பென்கிற சந்தோஷத்தை தேவன் தரவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.